வைகை அணையிலிருந்து வெளியேற்றப்பட்ட நீர் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள வீரசோழன் கண்மாய்க்கு வந்ததை அடுத்து அப்பகுதி மக்கள் மலர் தூவி தண்ணீரை வரவேற்று மகிழ்ந்தனர். வைகை அணையிலிருந்து திறக்கப்பட்ட நீர் கிருத்துமால் நதியை கடந்து வீரகனூர் அணைக்கட்டை வந்தடைந்தது. பின்னர் உளுத்திமடை, உச்சநேந்தல் உள்ளிட்ட 46 கண்மாய்களும் நிறைந்தன. இதனையடுத்து விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி பகுதியில் அமைந்துள்ள வீரசோழன் கண்மாய் தற்போது நிரம்பியுள்ளது. 60 கிலோமீட்டர் பயணம் செய்து வீரசோழன் கண்மாய்க்கு வந்த தண்ணீரை அப்பகுதி விவசாயிகள் மலர் தூவி வரவேற்றனர். இந்நிகழ்வில் இந்திய தேசிய லீக் தலைவர் பஷீர் அகமது உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வீரசோழன் கண்மாயை வந்தடைந்த நீரால் சுமார் 15,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற உள்ளன. இதனால் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.